நம்ம போயிச்சாலும் தெளிவா சொல்லிருக்காரு. சந்தேகம் இருக்குதுல எதுக்கு? ஆமா, எதுக்கு போய் அவசர அவசரமா என்கவுண்டர் பண்ணோம்? அதாவது கூலிகள் பட்டாலும் ஒழிக்கப்படணும். அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒருத்தன் சரண்டர் ஆனா, அவ எஸ்கேப் இல்ல, அவ சரண்டர் ஆன ஒருத்தனை அவனை போயிட்டு கூட்டு போறாங்களாம். அது விசாரணைக்கு எங்க வெப்பன் எல்லாம் வச்சிருந்தேன்னு காட்டணுமா? அது பொதுவா ஜெயில் ரூல்ஸே பார்த்தா 7 மணி 7:30 மணிக்கு மேலதான் ஒரு அக்யூஸ்ட், சோகால்ட் அக்யூஸ்ட் குற்றவாளி என்று கருதப்படுகிறது கூட்டுன்னு போக முடியும். 5:30 மணிக்கு கூட்டுன்னு போக வேண்டிய அவசியம் என்ன? முதல் பாயிண்ட். சரி, கூப்பிட்டுன்னு போனாங்க. புழலுக்கும் அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் காலனியா, வெஜிடேரியன் நகர், இந்த வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளவு நேரம் ஓடுவான்? எஞ்சி போனா 5 கிலோமீட்டர் மேல ஓட முடியாது. இங்க இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். அத மாதிரி வின்னர்ஸும் இருக்கும், ரன்னர்ஸ் இல்ல, வின்னர்ஸ் எல்லாமே. 5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓட முடியும். 7 கிலோமீட்டரை அவ்வளவு நேரத்தில் ஓட முடியுமா? ஓடாராம், துப்பாக்கி எடுத்தாராம், அவர் சுட ஆரம்பிச்சாராம், இவங்க சுட்டாங்களாம். என்ன அருமையான ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் அருமையா பண்ணிருக்காரு. இப்போ எதுக்கு ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்றது என்ன, அந்த திருவேங்கடத்தை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணா மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தீங்கன்னா இதே போலதான் நிலைமை. அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா? அதுதான் இப்ப கேள்வி. ஏங்க, 37 எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று நாடாளுமன்றத்தை சம்பிக்க வச்சு, அதே போன்று அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அரசு இருந்த காலத்தில், நம்முடைய அரசு இருந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் சென்று பல்வேறு தீர்ப்புகள், காவிரி நதிநீரை பொறுத்தவரை, அதான் நம்முடைய உரிமை என்பது ஒரு 205 டிஎம்சி உரிமையை அந்த காலத்தில் விட்டு கொடுத்தாங்க. யாரு? திரு கருணாநிதி. அன்னைக்கு சர்க்காரிய கமிஷன் பயந்து அணையா கட்டிக்கோ, ஏமாவது அணையா கட்டிக்கோ, அப்புறம் மற்ற அணையெல்லாம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அணை கட்டப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த ஜீவாதார உரிமை எந்த விதத்தில் பாதிப்பு இருக்காது. அணை கட்டினால்தான் பிரச்சனையே. ஆனால் பிரச்சனை திமுக ஏற்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை தீர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அழகான ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் காவிரி ஒழுங்காற்று குழு, அதே போன்று காவிரி மேலாண்மை ஆணையம், இந்த ரெண்டும் வாங்கி கொடுத்து உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதாவது உரிய நீரை அந்தந்த காலகட்டத்தில் கர்நாடகா திறந்து விட வேண்டும். வாழைப்பழமும் கொடுத்தாச்சு, உரிச்சும் வச்சுட்டோம், வாயில ஊட்ட முடியும். அதுதான் இந்த சொர்ணகட்ட மானங்கட்ட அரசுக்கு அது உரைக்கணும். அத கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, அது என்ன புடுங்கினாங்க இவங்க சொல்லுங்க. இல்ல கூட்டணியில இருந்துகிட்டு கர்நாடகாவுக்கு போறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்துல உட்கார்றாங்க காங்கிரஸ் பக்கத்துல. ஆனா மாநில உரிமையை காப்பதிலே என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு திரும்ப சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்களா, திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா? எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாம உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம முழுக்க காவிரிக்கு துரோகம் இழைத்த அரசு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த அரசுனா அது விடியாத திமுக அரசு தான்.